பார்த்தாலே எச்சில் ஊறும், நாவில் வைத்தால் கரைந்துவிடும் சுவைமிக்கது தூத்துக்குடி மக்ரூன். போர்ச்சுகீசிய நாட்டினமிருந்து கற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு வளர்ந்திருக்கக்கூடிய மக்ரூன் தயாரிப்பு குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பண்டம் அடையாளமாக திகழ்கிறது. திருநெல்வேலி அல்வா, மணப்பாறை முறுக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. இந்த வரிசையில் தூத்துக்குடி என்றாலே நினைவுக்கு வருவது மேக்ரோன் தான். வெண்மை நிறத்தில் சிறிய பிரமிடு வடிவத்தில் அமைந்த ஒரு வித்தியாசமான இனிப்பு மேக்ரோன். மேக்ரோன் என்பது ஒரு போர்த்துகீசிய சொல். இது முதலில் தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் அறிமுகமானதால் இது தூத்துக்குடி மேக்ரோன் என்று அழைக்கப்படுகிறது. தூத்துக்குடிக்கு வந்த போர்த்துகீசிய மாலுமிகள் மூலமாக மேக்ரோன்கள் தூத்துக்குடிக்கு அறிமுகமானதாக கூறப்படுகிறது. ஸ்பெஷாலிட்டியில் மக்ரூன்னு ஒன்று நம்ம ஜிஐ டேக் அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கு கூடிய சீக்கிரம் நமக்கு அதில் ஜிஐ டேக் அப்ரூவலும் ஜாகிரபிக்கல் இண்டெக்ஸ் டேகு. அடுத்து நம்ம ஆரிஜின் எடுத்துட்டோம்னா நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது எப்படி மக்ரூன் இங்கே வந்துச்சுன்னு சொல்லி. அதில் நம்ம ஃபாலோ பண்ணுறது என்னென்னா போர்ச்சுகீஸ் த்ரூவாக மக்ரூன் அதோட ரெசிபி இங்கே வந்த மாதிரி நம்ம தூத்துக்குடி மக்கள் அதை ஃபாலோ பண்ணி இப்போ வரைக்கும் ஜென்ரேஷன்ஸ் டு கம் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். தூத்துக்குடியில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு மேக்ரூனை தயாரித்து விற்பனை செய்து அறிமுகப்படுத்தி அதை பிரபலப்படுத்தியவர் அருணாச்சலம் பிள்ளை என்பவர். தூத்துக்குடி மாவட்டத்தில் சின்ன நட்டாத்தி என்ற கிராமத்தை சேர்ந்தவர். இவர் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை பார்த்தபோது அங்கிருந்த ஒரு போர்த்துகீசியரிடமிருந்து மேக்ரூன் தயாரிப்பினை கற்று அதை தூத்துக்குடியில் அறிமுகம் செய்ததாக கூறப்படுகிறது. முட்டையின் வெள்ளை கரு, பெரிய முழு முந்திரி பருப்பு, சர்க்கரை ஆகியவற்றை கொண்டு இந்த மேக்ரூன் தயாரிக்கப்படுகிறது. வெள்ளைக்கருவை மட்டும்தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். முதல்ல என்ன செய்கிறோன்னா அந்த எக் பீட்டரில் போட்டு முட்டையை வெள்ளைக்கருவை போட்டு பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கிராஜுவலாக சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதோடைய க்ரீம் மேலே ரைஸ் ஆகி வரும்போது அது கரெக்டான பக்குவத்தில் வந்த பிறகு அதை எடுத்து நம்ம என்ன செய்கிறோன்னா கொஞ்சம் முந்திரி பருப்போடு போட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுறோம். வேகமாக மிக்ஸ் பண்ணும்போது அதில் உள்ள நம்ம கையில் உள்ள ஹீட்டே அது அதில் என்ன செய்கிறோம் அப்சர்வ் பண்ணி இந்த க்ரீம் டவுன் ஆயிரும். அதனால் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து கோனில் போட்டு புளிஞ்சிரும். 100 கிராம் மேக்ரோனில் 30 கிராம் புரதம் இருப்பதால் அதிக அளவில் மக்கள் விரும்பி சாப்பிடுகின்றனர். போர்த்துகீசிய நாட்டிலிருந்து கற்றுக்கொண்ட இந்த இனிப்பு வகையை தற்போது அதே நாட்டிற்கே ஏற்றுமதி செய்வது தூத்துக்குடிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கே பெருமை. சன் செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.